கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, சிவ கார்த்திகேயனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மிகவும் அற்புதமான நாள் வியாழக்கிழமை 7/11/2024 ஐப்பசி மாதத்தோட வளர்பிறை சஷ்டி சூரசம்ஹாரம். வருடத்திலேயே ஒரு முறை வரக்கூடிய மிக அற்புதமான நாள் இந்த திருநாளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி பழனி ராஜ அலங்காரத்தோடு நமக்கு ரொம்ப அழகாக காட்சி தராரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்த முருகர் படங்கள்லாம் இவை. அது எப்படி அப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருள்மிகு கந்தசாமி திருப்போரூர்லேருந்து நமக்கு கிடச்சிருக்காரு. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த கோவிலுக்கு போனதால் முருகர் வழிபாடு நம்ம விரும்பி செய்கிறதுனால அவங்க நமக்கு கொடுத்தாங்க. இது நான் 2 நாட்களுக்கு முன்பு வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த லட்சார்ச்சனையில் பங்கு பெற்றதால் அவங்க பிரசாதமாக வடபழனி ஆண்டவர் படத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் கவர்லாம் ஓப்பன் பண்ணல. நாளைக்கு தான் இதற்கெல்லாம் கவர் ஓப்பன் பண்ணி பொட்டல் பூவெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பு நாளை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள், முருகனுக்கு மிகவும் பிடித்த 3 விஷயங்கள். இந்த விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், நாளைக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்க, அபிஷேகம் செய்கிறீங்க, அலங்காரம் செய்கிறீங்க, தீபங்கள் ஏற்றுறீங்க, எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் மறக்காமல் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தனம். சுத்தமான சந்தனம் நாளைக்கு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. இந்த சந்தனம் நாளைய தினம் சூரசம்ஹாரத்தில் முருகனுக்கு நம்ம வைத்து அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரசம்ஹார நிகழ்வு தொடர்ந்து போர் 5 நாட்கள் போர் செய்து 6வது நாட்கள் அவனை சூரபத்மனை வதம் செய்கிறார் முருகர். அதனால் எவ்வளவு மனசில் ஒரு கோபம் அவன் மேலே இருக்கும் அவருக்கு, முருகருக்கு. அதுவும் நாளைக்கு அவர் வதம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவருடைய உக்கிரம் அப்படிங்கிறது இருக்கும். அவரை தணிப்பதற்காக, அவரை குளிர்விப்பதற்காக நிச்சயமாக நாளை நீங்கள் அவருடைய மார்பில் சந்தனம் அப்படிங்கிறத பூசணும். சந்தனம்னாலே குளிர்ச்சித்தன்மை உடையது. அதனால் நீங்கள் படம் வச்சுருந்தாலும் சரி, விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி, சந்தனத்தை சுத்தமான பன்னீரில் கலந்து அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சந்தனமும் இல்லை, உங்களுக்கு உண்மையான ரியல் சந்தன கட்டையே நாங்கள் வச்சுருக்கோம்னா நீங்கள் அதை இழைச்சி எல்லாத்துலேயும் பொட்டு வைக்கிறீங்க இல்லையா, அது கூடவே சேர்த்து இந்த சந்தனத்தை நீங்கள் மார்பில் நீங்கள் ஏற்கனவே இது என்கிட்ட இருந்த படம், அதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் வைப்பேன். இந்த படங்களுக்கெல்லாம் இந்த மார்பு பகுதியில் நீங்கள் சந்தனத்தை குழைத்து வையுங்க. அதை மாதிரி சிலை வேல் வச்சிருக்கிறவங்க சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவரும் நாளைக்கு சந்தனத்தை தவறாமல் பயன்படுத்தும் பொழுது அவர் மனசை நம்ம எப்படி குளிர்விக்கிறோமோ அதே போல் நம்முடைய மனசை, நமக்கு பிடித்ததை நமக்கு கொடுத்து நம் மனதையும் அவர் நிச்சயமாக குளிர்விப்பார். அதனால் தவறாமல் அனைவரும் செய்ய வேண்டியது சந்தன பொட்டு, மார்பு பகுதியில் சந்தனம் வைப்பது அப்படிங்கிறது மிக 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 அவசியமானது. அதனால் தவற விடாதீங்க. நாளைய தினம் ஷஷ்டி தினத்தில் சில பேரோட பழக்கம் காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு பூஜை செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு படைப்பாங்க. சில பேர் மாலை நேரத்தில் படைப்பாங்க. அவங்களுடைய வழக்கம் என்னவோ அதை மாதிரி செய்வாங்க. கந்த சஷ்டிக்கு நான் என்னால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த பதிவில் நம்ம சொன்ன 3 விஷயங்களை மட்டும் செய்தாலே போதும். முழு பலன் உங்களுக்கு விரதம் இருந்த முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு சந்தன மார்பில் வைக்கணும். அடுத்ததாக நான் வேலைக்கு போகிறேன், ரொம்ப பிஸியாக இருக்குது, என்னோடய டே ஸ்கெடியூல் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்க டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் பஞ்சாமிர்தம். அதுவும் முருகருக்கு நாளைய தினம் நீங்கள் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி வைக்கும்பொழுது அவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாராம். அந்த பஞ்சாமிர்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமே தனி மகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. 5 பொருள்கள் மட்டுமே போதுமானது. ஆனால் இப்போ நிறைய பொருள் யூஸ் பண்ணுறாங்க. 5 பொருட்கள் மட்டுமே போதுமானதுங்க.
எல்லார் வீட்லேயும் வாழைப்பழம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்து, சில பேர் வந்து வெத்தலை கிடைக்கல அப்படின்றீங்க, அதை வந்து நம்ம சரின்னு சொல்லலாம். வாழைப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லம், ஒரு ஏலக்காய், நெய் மற்றும் தேன், இது மட்டும் போட்டாலே போதுமானதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சில பேர் வந்து கற்கண்டு சேர்க்க ஆரம்பித்தாங்க, பேரிச்சையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் நாளைக்கு நீங்கள் சிம்பிளாக பஞ்சாமிர்தத்தை மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சா கூட முருகர் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாருங்க. ஏன்னா இது வந்து அவர் தீயவைகளை அழித்து நன்மைகளை தருவதற்காக ஒரு பெரிய போரிட்டு வெற்றி கண்ட ஒரு திருநாள். அதனால் அவருக்கு பிடிச்சதை நாளைக்கு நம்ம செய்வது. தேன், தினை மாவு, சில பேர் தினை மாவு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, இல்லை சில பேர் மாவிளக்கு போடுவாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்குமோ, அதிலும் தயிர் சாதம், அவர் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தயிர் சாதம் வைத்து அவருக்கு படைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இனிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் பஞ்சாமிர்தம் நாளைக்கு நீங்கள் செஞ்சு நீங்கள் வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் செய்தாலும் சரி, அல்லது நெய்வேத்தியமாக வைத்து படைத்தாலும் சரி, அவ்வளவு புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம நாளைக்கு செய்ய வேண்டியது, தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் எந்தவித எண்ணெயும் நாளைக்கு பயன்படுத்தாதுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் சுத்தமான நெய்யில் எந்த தீபம் ஏற்றினாலும் நீங்கள் நெய் கொண்டு தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா தினம்தோறும் வந்து நெய்னால் எல்லாராலையும் ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நாளைக்கு முருகருக்கு உரிய நாள் ஆகையால் அவருக்கு பிடித்த நெய் தீபம் நீங்கள் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனதே வந்து ஒரு புத்துணர்ச்சியாகும். இது எந்த இடத்துல எரியுதோ அந்த இடத்தில் உள்ள காற்றை வந்து சுத்தப்படுத்தும். காற்றை சுத்தப்படுத்தும் பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று ரொம்ப சுத்தமாக நம்ம வந்து அதை உள்ளார இழுக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். அதனால் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி, நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறீங்களோ, இல்லை 6 தீபம் அகல் விளக்கில் ஏற்றுறீங்களோ, அல்லது இதை மாதிரி 2 அகல் மட்டும் வச்சு ஏற்றுறீங்களோ, என்ன தீபம், செங்கல் தீபமோ பாலாடை தீபமோ என்ன தீபம் ஏற்றினாலும் நீங்கள் சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவர்கள் சிகப்பு நிற திரியை நாளைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்க. பொதுவாக வியாழக்கிழமை குபேரனுக்கு பச்சை நிற திரி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நாளை முருகருக்கு அனைத்துமே சிகப்பு நிறத்தில், அதாவது சிவப்பு நிற பூக்கள், அரளி, அது மாதிரி சிவப்பு நிற திரியை நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள். ஒரு பஞ்சாமிர்தம் செய்வது, ஒரு சந்தனத்தை எடுத்து முருகருடைய திருமார்பில் ஒரு பொட்டு மாதிரி வைப்பது, ஒரு நெய் தீபம் ஏற்றுவது, நம்மளால் முடிந்த விஷயங்கள். நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி கோவில்லாம் போக வேண்டாம், பெரிய யாகம்லாம் செய்ய வேண்டாம். முருகருக்கு உரிய ஒரு சிறப்பான திதியில், வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சிறப்பான நாளில் அவருக்கு பிடித்த மாதிரி நம்மளாலும் செய்ய முடிந்த இந்த மாதிரி எளிய வழிபாடுகளை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக ஒரு மன நிறைவு நமக்கு வரும். நம்ம வேண்டியது நடக்கலை, அவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு ஏன் நடக்கலை, அந்த கேள்விக்கே நம்ம போக வேண்டாம். நான் முருகருக்கு மனதார செய்கிறேன், அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ என்ன தரணும்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட விட்டுடுங்க. ஏன் எனக்கு லேட் ஆகுது, மற்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் தர அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்கள் இந்த பதிவில் சொன்ன 3 விஷயங்களை மட்டும் நாளைக்கு செய்யுங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாரும் நாளைக்கு இதை செய்யணும், முருகருடைய அருள் எல்லாரும் பெறணும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.